ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம என்ன பண்ணுவோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தாலி கயிறு மாற்றிடலான்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து அதான் மாற்றணும். முன்னாடியே வந்து மாற்றலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால மாற்ற வேணான்னு சொல்லி மாத்திரை நம்ம அன்றைக்கி வந்து தாலிக்கயிறு மாற்றிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா மதியம் வந்து பார்த்திங்கனாக்கா விரதம் பண்ணுறதுக்கு வந்து வடை பாயசம் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதிய டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கேசரியும் வடையும் பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இந்த வந்து ஃபீடிங் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்வீட் வந்து ரொம்பவே கிரேவிங்ஸாக இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸ்வீட்டு வந்து பார்த்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே ஸ்வீட்டு கிரேவிங்ஸாக இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கனாக்கா லேட்டாக தான் நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்புனோம். நம்ம வந்து சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி எப்போ கோயில் போனோம்னு பார்த்திங்கனாக்கா, நம்ம ஆந்திராவில் இருந்த டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அங்கே போயிருக்கோம். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக வந்து ஃபெஸ்டிவ் மாதிரி பண்ணாங்க. பட் வந்து நம்ம ஊரில் வந்து நான் சித்ரா பௌர்ணமிக்கு கோயில் போனதில்லை. அதனால் சரி இந்த டைம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு வேறு மாற்றிருக்கோம்ல, சரி போகலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கிளம்புனோம். ஒரு 8:30க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்தே கிளம்புனேன். ரொம்ப லேட்டாக கிளம்புறோன்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா வந்து அம்மாட்ட விட்டுட்டு நான், அப்பா, சாமோட அப்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம் 3 பேர் தான் வந்து போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அண்ணன் பொண்ணு இருந்தால் 2 பேரையும் அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து நம்ம வீட்டை விட்டு கிளம்புற நேரத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா குட்டி பாப்பா வந்து அண்ணன் பொண்ணு வந்து அர்ஷினி பேர், அவள் வந்து அழுதுட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு நான், சாமோட அப்பா தான் போயிட்டு இருந்தோம். அது இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாட்டுக்கு வந்து 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கிளிப்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்பிட்டோம், வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பும்போது வந்து நம்ம காரில் போகல, பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியில் தான் போனோம். எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கழித்து வந்து நானும் ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூட்டியில் போனோம். ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பைக்கில் போகிறதே இல்லை, புல்லட்லேயும் போகிறதில்ல, காரில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து போகும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் எல்லையில் இருக்கிற கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். ஏன்னா அன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் விளக்கு பூஜை. பட் நம்ம தான் லேட்டாக கிளம்புறதுனால விளக்கு பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பணும். அங்கே தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பூ கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அதை வாங்கிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே நெக்ஸ்ட்டு ஊரில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து திருவிழா. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் ஊர்லேருந்து இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் வந்து ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் போனதே இல்லை. அந்த கோவிலில் வந்து ஒரு மணி இருக்கும், அதனால தான் எனக்கு வந்து ஞாபகமே இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் போனதே இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போகணும். அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆற்றை தாண்டி தான் வந்து அந்த கோவில் இருக்கும். அதனால வந்து நாங்கள் ரொம்பவே போனதில்லை, எனக்கு ஞாபகமும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அப்பா கூட போனது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கூட வந்து நாங்கள் ஃபேமிலியாக போகிறோம். போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா சித்ரா பௌர்ணமிக்கு நிலா எப்படி இருக்கும்னு தெரியும்ல, ஆறை தாண்டி போகவும் நிலா இருக்கவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் 3 பேரும் கை கொத்துக்கிட்டே வந்து ஆற்றுல நடந்துட்டு போனோம். தண்ணி இல்லை, பட் மணலில் நடந்துட்டு நம்ம வந்து அந்த கோவிலுக்கு போனோம். செக்ஷன் பண்ணதுனாலே என்னென்னு தெரியல, இப்போலாம் நடக்கவே முடியல, அந்த மண்ணில் என்னால் சுத்தமாக நடக்க முடியல. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நீ வேணால் வெயிட் பண்ணி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் வேணாம், தனியாக எதுக்கு அவங்க போகணுன்னு சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடந்துகிட்டே வந்து போயிட்டாச்சு. பட் வந்து அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நல்லா ஜில்லுன்னு காற்று சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நல்லா பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு அப்புறம் நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. சின்ன வயசில் வந்தது இப்போ ஹஸ்பண்ட் கூட வரது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாமி கும்பிட்டுட்டு நல்லா வேண்டிகிட்டு மன திருப்தியாக தான் நாங்கள் வெளியே வந்தோம். அதோடு வந்து பார்த்திங்கனாக்கா சாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், லைட் செட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கோவிலில் வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற்றுல வந்து உட்காந்துட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா குட்டி பாப்பா வீட்டில் விட்டுறதுனால ரொம்ப நேரம் வந்து நம்மளால் டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பேசிட்டு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 கிட்ட வந்து நம்ம கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கனாக்கா அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 கிட்ட இருந்துச்சு. நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு.
நாங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வரைக்குமே பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா அழலாம் இல்லை. வீட்டுக்கு வந்துட்டு பிரசாதம்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்து படுத்தாச்சு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எங்களுக்கு வந்து எல்லாம் போச்சு. நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் ரெகுலராக வந்து வரும். பாய்.